ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸா வந்து நம்ம கீவேர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து டைரக்ட்டா நம்ம கன்டென்ட்ட ரெடி பண்ணக்கூடாது. ஏன் நம்ம ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம காம்படிட்டர்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காம்படிட்டர்ஸ் அப்படின்னா எல்லாரையும் இது பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ணியிருக்கிற காம்படிட்டர்ஸ் நிச்சயம் கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி காம்படிட்டர்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் ரேங்க் பண்ணியிருக்காங்க எப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கன்டென்ட் கிரியேட் பண்ணா, நம்மளும் ரேங்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ, அது காம்படிட்டர்ஸ் எப்படி ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள்ல போயிட்டு, ஸோ காம்படிட்டர்ஸ் ரேங்க் பண்ற கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கிற நீஷ் கன்டென்ட் கீவேர்ட்ஸ் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இது entrepreneur.com இதெல்லாம் வந்து நார்மல் இது. ஸோ, இப்ப பாருங்க. இவர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டரா தான் இருப்பாரு. பிளாகரு. இவர் ஒரு பிளாகரு. ஸோ, ஜான் மாரோ. ஸோ, இவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி வந்திருக்கிறதுனால தான், இது ப்ராப்பரா வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகுது. ஸோ, இவரோட இத பார்த்துட்டு, அந்த ஸ்மார்ட் பிளாகர் டாட் காம் இருக்கு இல்லைங்களா? அந்த யூஆர்எல்ல மட்டும் எடுத்து காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு SEM ரஷ் போயிட்டு, ஆர்கானிக் ரிசர்ச்ச கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு, ஸோ கூகுள்ல ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப வந்து பிரான்ஸ்ல இருக்கு. ஸ்டேட்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காம்படிட்டர்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் இப்ப பாருங்க கீவேர்ட்ஸ் 33,800 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ, இப்ப இதுல எது ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் மந்த் கிராஃப் எல்லாமே இருக்கும். ட்ரெண்டிங் எல்லாமே. ஸோ, பொசிஷன்ஸ், மணி லோகோஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ கிளிக் பண்ணுங்க. ஸோ, டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ கிளிக் பண்ண உடனே அந்த கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கூகுள்ல ரேங்க் பண்ண நம்ம காம்படிட்டர்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஈஸியா வந்துரும். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்துரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் போயிருங்க. போயிட்டு வேர்ட்ஸ் கவுண்ட் கிரேட்டர் தென் 3. ஸோ அப்ளை கொடுத்துறோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு டு மேக் மணி ரைட்டிங் கொஸ்டின்ஸ் வால்யூம்ஸ் பாருங்க 1600 1300 இருக்கு, 70 இருக்கு. சிபிசியும் பரவாயில்ல சீப்பாக தான் இருக்கு. ஸோ இப்போ இது எடுத்துடலாம். ஸோ இது 320 வேணாம், இது வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கு. பெஸ்ட் ஃப்ரீ பிளாகிங் பிளாட்ஃபார்ம் இது எடுத்துக்கலாம். இது 2004, இது சூப்பர்பா இருக்கு. ஹவு டு ரைட் அ பிளாக் போஸ்ட் இதை எடுத்துடலாம். இது வந்து லாங் டைல் தான், நல்லா இருக்கு. ஹவு டு ரைட் அ பிளாக் பிளாக்ன்றதோட ஹவு டு ரைட் அ பிளாக் வந்து நிறைய இருக்கு. வால்யூம் கொஞ்சம் நல்லா இருக்கு. 60 to 80க்குள்ள இருக்கு. சிபிசி 1.6 தான் இருக்கு. ஸோ இந்த 3 இது பாருங்க. பட் ஆனா இது வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஆர்கானிக் டொமைன் ரேங்கிங்ல வந்து 1% குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம கீவேர்ட்ஸ் தான் எடுக்கிறோம். 2900 வால்யூம் 70 0.84 தான் சிபிசி காஸ்ட் பர் கிளிக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இதுக்கு ஓகே 3 எடுத்துக்கலாம்.
60 0 point how to make money blogging எடுத்துக்கிறோம். ரைட். ஸோ இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ், பிரைமரி கீவேர்ட், செகண்டரி கீவேர்ட், எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ், காம்படிட்டர்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ், மேஜர் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க தேவையில்ல. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இன்டென்ட் மட்டும்தான் தேவை. அதாவது அந்த கீவேர்ட்ஸோட இன்டென்சிட்டி தான் ரொம்ப தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் பிளாகர் ஸோ இது எல்லா கீவேர்ட்ஸ் தான் இருக்கு. அது தேவையில்லை நமக்கு. ஸோ செலக்டட் ஆலும் வந்துருச்சு. சாரி, இப்போ செலக்டட் மட்டும் இது பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுக்கணும். இந்த 5 கீவேர்ட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ இந்த கீவேர்ட்ஸை எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ எல்லா கீவேர்ட்ஸ் ரெடி. இந்த கீவேர்ட்ஸில் முக்கியமான வால்யூம்ஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் பேக் லிங்க்ஸ் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் இதையும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு கண்டென்ட் நான் எப்படி ஒரு எஸ்இஓ ஆப்டிமைஸ் கண்டென்ட்ல என்னென்ன இருக்கணுன்றதையும் நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ காம்படிட்டர்ஸ் அனலைசிஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.